இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசுவே உலகத்திற்கு ஒளி என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 6, 7, 8 ஆகிய இந்த 3 அதிகாரங்களையும் நாம் பார்த்தோம் என்றால், யோவான் 6வது அதிகாரத்தில் நானே ஜீவ அப்பம் என்று கூறுகிறார். யோவான் 7வது அதிகாரத்தில் அவரே ஒரு விசுவாசியின் தாகத்தை தணிக்க ஜீவ தண்ணீரின் ஊற்று என்று கூறுகிறார். யோவான் 8வது அதிகாரத்தில் அவரே ஒழுக்கத்தின் ஒளி என்றும் அறிவித்தார். ஒவ்வொரு நாளும் இருளடைந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் உயிர் வாழ அத்தியாவசியமான இம்மூன்றும் அவரில் காணப்படுகின்றன. உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு 4000 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனாக அவர் உலகிற்குள் வந்தார் என்று வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. அதுவரை பாவத்தின் காரணனான பிசாசானவனால் மக்கள் இருளில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். இயேசு பிதாவின் வேலையை சிலுவையில் முடிக்காமல் அவரை உலகத்திலிருந்து பிதா எடுத்துக்கொண்டிருந்தால் மனித சமுதாயம் இருளாகவும் வெறுமையாகவும் இருந்த அதே பழைய நிலைக்கு அவர்கள் திரும்பி இருக்கக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் அவரது பரமேறுதல் ஆகியவை மனித குலத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியின் வருகைக்கு அது வழிவகுக்கின்றது. இயேசு பிதாவினிடத்திற்கு திரும்பிய பிறகு நாம் நம் அயலானுக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்ற பொறுப்பை எல்லா கிறிஸ்தவர்களின் மீதும் அவர் வைத்து சென்று விட்டார். தேவனுடைய சுவிசேஷம் பரப்பப்படாத நாட்டில் ஆவிக்குரிய இருளை நாம் அதிகமாக காணலாம். உதாரணமாக மங்கோலியா நாட்டை நாம் எடுத்துக்கொண்டார். அங்கு சென்ற மிஷனரிகள் இயேசுவை பற்றி அந்த மக்களிடம் கூறிய பொழுது, இயேசு விற்பனைக்கு வந்த ஏதோ ஒரு புதிய கார் என்று அவர்களிடம் விசாரித்தார்களாம். மங்கோலியாவில் ஊழல் என்பது சர்வ சாதாரணமாக நடைபெறுகிற ஒரு காரியம். ஒழுக்க நெறி இல்லாத எந்த நாடாக இருந்தாலும் அங்கு இருளும் அக்கிரமமும் தான் காணப்படும். ஒளியானது நம் மறைவான மற்றும் ரகசியமான பாவங்கள் உட்பட அனைத்தையும் வெளிப்படுத்துகிறதால் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளி நமக்குள் பிரகாசிக்க நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் இருளில் வாழ்ந்து பாவம் செய்து கொண்டிருந்த போது நமக்கு தேவ பயம் இருக்கவில்லை. ஜீவ ஒளியானது நம் மீது வீச தொடங்கியதும் நம் பாவங்கள் வெளிப்பட்டு விடுமோ என்று நாம் இப்பொழுது அஞ்சுகிறோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியை அருளியுள்ளார். அவருடைய துணையோடு வெளிச்சத்தில் நடக்கும் பிள்ளைகளாய் நாம் மாறுவோம்.